அரசியல் சமூகமடியிலே நாம் ஏலவே தெரிவித்திருந்தது போல் இங்கே சுயேந்திரன் அவர்கள் வானிலைகளிலே காத்திருக்கின்றார். வணக்கம் சுயேந்திரன் அவர்கள், சுவிஸிலிருந்து. வணக்கம். வணக்கம் தர்ஷனா. வணக்கம் டிஆர்டி தமிழ் ஒளியினுடைய நேர்களுக்கு. நீண்ட நாளுக்கு பின்னர் அரசியல் சமூக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி தர்ஷனா, நலமா இருக்கிறீங்களா? நலத்தோடு இருக்கிறோம். டிஆர்டி தமிழொலி தற்போது 28வது வருடத்தை எட்டி இருக்கிறது. தை மாதம் 14ஆம் தேதி பொங்கல் நாளிலே உருவாக்கப்பட்டு இப்பொழுது 28 வருடங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று வன்கூவரில் இருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்கள் ஒரு அனுசரணை நிகழ்ச்சியாகவும் இன்று வானிலைகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அரசியல் சமூகமடை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய டிஆர்டி தமிழ் ஒளியினுடைய நிகழ்ச்சிகளை வானிலைக்கு எடுத்து வந்த அந்த அன்பு உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை அரசியல் சமூக நிகழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் சமூக நிகழ்ச்சியிலே பல விஷயங்கள் உரையாட இருக்கின்றோம். அதிலே முக்கியமாக எதை பற்றி தசரா முதல் உரையாடுவோம். அதாவது சுவிஸில் தான் கூடுதலாக ஏனைய நாடுகளை விட தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், பொட்டம்மான் உயிரோடு இருக்கிறார் என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக கருத்துக்கள் பரிமாறப்படுவதோடு பலரை சில இடங்களுக்கு அழைத்து சென்று சில நேரத்தில் காட்டாமலும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் முரண்படுகிற போது இல்லை கட்டாயமாக இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர்களை பெரிய பணச்செலவு செய்ய வைத்து கூட்டிக் கொண்டு செல்கிற நிகழ்வுகளும் வருகிறது. பின்னர் சென்று வந்தவர்கள் யாராவது பார்த்ததாக சொன்னதாக தெரியவில்லை. இந்த கூட்டிச் சென்றவர்கள் தான் தேசிய தலைவரையும் பொட்டமானையும் சந்தித்து விட்டு வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம்தான் என்ன? இது ஏற்கனவே எமது வானொலியிலே நாங்கள் உரையாடி கொண்ட விடயம். இருந்தாலும் இது நீண்ட ஒரு தொடராகவும் நீண்டதொரு கதையாகவும் தான் சொல்லி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய சுவிஸ் கிளையை பற்றி நான் ஏற்கனவே உரையாடுகிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறினால்தான் இன்றைய நிகழ்ச்சியை புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து உரையாடுகின்ற பொழுதுதான் இன்றைய நிலை என்ன, ஆரம்பத்தில் எப்படி அவர்கள் இயங்கினார்கள் என்பதை பற்றி அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுவிஸ் கிளையை பொறுத்தவரையிலே சுவிட்சர்லாந்தினுடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய கிளை என்பது தமிழீழ தேசிய போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு கிளையாகவும் சுவிஸ் கிளை ஆரம்பத்திலிருந்து அமைந்தது. இந்த நாட்டிலே தான் கூடுதலான தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆரம்பகால போர்க்காலங்களிலே கூட கூடுதலான நிதிகள் சேகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நாடாகவும் சுவிஸ் கிளை இருந்தது. அது வகையிலே ஆரம்பத்திலே சொல்ல போனால் முரளியவர்களுக்கு பின்னர் திரு குலம் அவர்களுக்கு பின்னர் திரு ரகுபதி அவர்கள் சுவிஸ் கிளையினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து வந்தார்கள். குலம் அவர்கள் 2009க்கு பிறகு சுவிஸ் கிளையினுடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய கிளையிலிருந்து அவர் வெளியே சென்றிருந்தார். அதன் பிறகு துணை பொறுப்பாளராக இருந்த திரு ரகுபதி அவர்கள் அந்த கிளை பொறுப்பை ஏற்று கடந்த 14 வருடங்களாக தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். என்னென்று சொன்னால், குலம் அவர்கள் தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் அதுமேதுக்கு வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் களத்திலே அவர் வீரகாவியமாக மடிந்து விட்டார் என்ற ஒரு கருத்தை கூறியதனாலே அந்த சுவிஸ் கிளையிலே இருந்த அங்கத்தவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் தான் இதற்கு காரணமாக இருந்தது என்பதை நேர்களும் அறிவார்கள். மற்றும் நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே உரையாடி இருந்தோம். அதாவது இந்த சுவிஸ் கிளையுடைய பொறுப்பாளராக கடமையாற்றியிருந்த திரு ரகுபதி அவர்கள் இப்பொழுது அவர் தலைவரை சந்தித்ததாகவும் தலைவர் அந்த பொறுப்பை தொடர்ந்து திரு ரகுபதி அவர்களையே தொடர்ந்து நடத்துமாறும் தலைவர் கேட்டுக்கொண்டதாகவும் பொட்டம்மானை அவர் சந்தித்து வந்ததாகவும் இப்போது ஒரு புதிய ஒரு கதையை மக்கள் மத்தியிலே தன்னுடைய அறிக்கை மூலமாக ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய முகத்தை காட்டி இப்படி அறிக்கை விடவில்லை. 26/12/2024 அன்று தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு முதல் தான் ஒரு மாவீர தினத்துக்கு தலைவர் வருவார், தலைவர் நீங்கள் தலைவரை காணலாம், ஆனால் அல்லது அவர் வராவிட்டால் தானே தற்கொலை செய்து கொள்வேன் என்ற ஒரு கதையையும் திரு ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டதையும் நாங்கள் ஏற்கனவே உரையாடி இருக்கின்றோம்.
ஏனப்பா அவர் தற்கொலை செய்யல மாவீரதினத்துக்கு வரையிலேண்டா ஏன் தற்கொலை செய்யல? அது செய்யாதற்கான காரணத்தை தான் 26/12/2024 அதை மூடி மறைப்பதற்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சுவிஸ் சட்டத்தின்படி ஒருவர் தான் தற்கொலை செய்ய போறேன் என்று சொன்னா இந்த ஐரோப்பாவினுடைய சட்டத்தின்படி அது தண்டனைக்குரிய குற்றம். அப்ப அதை வைத்து நீங்கள் காவல்துறையோட தொடர்பு கொண்டிருந்தா அவர்களே அந்த சொன்னது தொடர்பாக ஆய்வு செய்து தண்டனைக்குரிய குற்றத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருப்பார்கள். அதோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். என்னென்னு சொன்னால் அதற்கு ரகுபதி அவர்கள் பொறுப்பாளராக இருந்த காலத்திலே துணை பொறுப்பாளராக இருந்தவர் சஞ்சீவன் என்ற ஒரு இளைஞனைத்தான் அவர் துணை பொறுப்பாளராக வைத்திருந்தார். சஞ்சீவனுக்கும் சூரிச் கிளையனுடைய பொறுப்பாளராக இருந்த துவா அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக துவா அவர்களோடு ரகுபதி அவர்கள் நீண்ட உறவை பேணியதன் காரணமாக இருவரும் சஞ்சீவன் அவர்களை வெளியேற்றிவிட்டு அதற்கு பதிலாக இவர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வந்தது. எங்களுடைய அடுத்த சந்ததியை எப்படி பாதுகாக்கிறது என்ற கொள்கை ரீதியான செயல்பாட்டு ரீதியான கருத்து முரண்பாடா அல்லது கொள்ளையடித்த கொள்ளையடிக்கிற விடயங்கள் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து விடயங்கள் தான் காரணமாக இருக்கு. என்னன்னு சொன்னால் தனிப்பட்ட விடயம் என்கின்ற பொழுது இப்பொழுது தேசியம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சுயநலத்தையும் பணத்தையும் மற்றது தங்களுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதாகவே இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் தேசியம் என்ற பெயரை அழிந்து விட்டது, எல்லாம் போய்விட்டது, நாங்களே வளர்த்துக் கொள்வோம், தங்களுடைய கௌரவத்தை வளர்த்துக் கொள்வோம் என்பதற்காக மண்ணுக்காக மடிந்த அந்த போராளிகளையும் தேசிய தலைவரையும் உதாசீனப்படுத்தித்தான் இன்றைய சுவிஸ் கிளை சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுவிஸ் கிளையுடைய பிளவுகள் வெளிநாட்டிலே வந்து விடுதலை புலிகளுக்கு இடையிலான பிளவு என்பது அடுத்த சந்ததியை அல்லது மாவீரர்களுடைய கனவை நிறைவேற்றுகின்றதுக்கான செயல்பாட்டிலே வருகின்ற பிளவல்ல. இது சொத்துக்களை தங்களோடும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் இந்த கருத்து முரண்பாடு வருகிறதே ஒழிய தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்தி சொத்துக்களை தாங்களும் ஒருவர் அனுபவிக்கிறதே எல்லாருக்கும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கான வேலை திட்டமே தவிர அதாவது தாயத்தில் உள்ள அடுத்த சந்ததியை பாதுகாக்க வேண்டும் அல்லது மாவீரர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலே இவர்களுக்கு கருத்து முரண்பாடு வரவில்லை. சொத்துக்களை பங்கிடுவதில் தான் கருத்து முரண்பாடு வருவதாகத்தான் பலரும் பேசிக் கொள்கிறார்கள். அதான் இப்ப நாங்கள் உங்களுக்கு வடிவா தெரியும், நாங்கள் நினைக்கிற ஒரு 7-8 வருடங்களுக்கு முதல் ரகுபதி அவர்கள் யார், இவ எல்லாரும் உண்டாத்தான் அப்ப இருந்தவர். இப்ப இந்த கருத்து முரண்பாடுகள் வந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாத்தான் இருந்தவையர். நாங்கள் அந்த கதை கேட்கல, எனக்கு கூட பிற விமர்சனங்களை வைத்தவையர். இன்றைக்கு அவைகள் 3ஆம் தரப்பு, 2ஆம் தரப்பு, 1ஆம் தரப்பு என்று பிரிந்திருக்கிறார்கள். ரகுபதி என்பவர் இந்திய புலனாய்வுத்துறைக்கும் அவருக்கும் இடையில உள்ள தொடர்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் 7-8 வருடத்துக்கு முதலே நாங்கள் ரகுபதி என்பவர் வந்து பெங்களூர்ல பெரியண்ணா சின்னண்ணா தேசிய தலைவர் அவர்களுக்கு மிக நெருங்கியவர்களாக இருந்தவர்கள். பெங்களூர்ல எல்லாம் அவர்களோட போய் இந்தியாவில கூடுதலான காலம் இருந்திருக்கிறார். அப்ப அது சாதாரணமாக அவர்களுக்கு தொடர்புகள் வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கிறது. ஆமாம், இதுக்குள்ளேயே சுவிஸ் கிளையிலேயே சுவிஸிலிருந்து தாங்கள் எதிரிகளாக காட்டிக்கொண்டு 2 பேர், உதாரணமாக சொல்ல போனால் குருபரன் என்கின்ற ஒரு சகோதரர் இந்த நாட்டியமயில் பிரச்சனை வானொலியிலே ரகுபதி அவர்களை பற்றி கிளிக்காத கிளியல்ல எத்தனையோ தடவை எங்களை வானொலியில சுவிஸ் நிலத்தில கலந்து கொண்டு ரகுபதி அவர்கள் கஜேந்திரகுமாருக்கு பணத்தை கொடுக்கின்றார், தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில இவ்வளவு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியும் தங்களுக்கு எந்தவித பணத்தையும் அவர் தரவில்லை என்பதை ரகுபதி அவர்களை பற்றியும் சுவிஸ்களை பற்றியும் உரையாடி கொண்டவர் தான் குருபர். உங்களுக்கு ஞாபகம் இருக்க நாட்டியமயில் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில என்னோடு இணைந்து கொண்டு அவர் ஒரு இளைஞர், அவர் இந்த நிகழ்வினை கலந்து ரகுபதி அவர்களை பற்றி கஜேந்திரகுமாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, கஜேந்திரகுமாருக்கு சுவிஸ் கிளை எதற்காக காசு கொடுக்கின்றது, தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம், நமக்கு எந்த ஒரு சதமும் அவர்கள் தரவில்லை என்பதை குறை கூறிக்கொண்டவர் தான் குருபரன்.
அவர்தான் இப்பொழுது ரகுபதி அவர்களோடு இருந்து செயற்பட்டு வருகிறார். உண்மையாக ஒரு மனவேதனைக்குரிய விடயம் இப்போது புலப்பட்டிருக்கின்றது. பலருக்கு எல்லாருக்கும் புலப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில், அதாவது நான் நினைக்கின்றேன் 12/3/2018 அன்று லுசர்ன் மாநிலத்தில் இருப்பவர் லபன் சுந்தர்லிங்கம் என்பவரும் குருபரன் என்கின்றவரும் தமிழீழ விடுதலை புலிகள் தான் ராஜீவ் காந்தியினுடைய கொலையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் தாங்கள் செய்த தமிழ் விடுதலை புலிகள் செய்ததாக தமிழ் விடுதலை புலிகளுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட லெட்டர் பேட்டிலே அவர்கள் உரிமை கோரியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2018 ஆண்டு நடந்தது ஒன்று. அதை தென்னிந்திய தொலைக்காட்சிகள், எல்லா சர்வதேச தொலைக்காட்சிகள் எல்லாம் இவர் என்று அல்ல, அவர்கள் தங்களுடைய சின்னத்திலே தமிழ் விடுதலை புலிகளுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த கடித உரை இதிலே அவர்கள் தங்கள் உரிமை கோரியிருந்தார்கள். உரிமை கோரியிருந்ததற்கு பிறகு சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் செய்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதை சொல்லியிருந்தார்கள். அதே குருபரன் தான் இன்று ரகுபதி அவர்கள் பிரிந்திருக்கின்றார். தமிழ் விடுதலை புலிகளுடைய சுவிஸ் கிளையினுடைய இப்போ வெளியேற்றப்பட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர்களோடு அவர் ஒரு சுவிஸ் கிளை தாந்தா பொறுப்பாளர் என்று ரகுபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு ஊடக பேச்சாளராக இருப்பவர் குருபரன் அவர்கள். அப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவர்கள் ரோவுக்கும் இவர்களுக்கும் நேரடியாக தொடர்பிருக்கின்றது என்பது இதிலிருந்தே கூட அதே அந்த லெட்டர் பேட்ல வெளியிடுறதுல என்ன நோக்கம் என்றதை ஏற்கனவே நாங்கள் இங்க வானொலியிலே கைதரலியில இருந்து எல்லாருமே விளங்கப்படுத்தி இவர் 2 முகத்தோடு வேலை செய்கிறார்கள். அங்க விடுதலை புலிகளுடைய தடையை ஒவ்வொரு இடமும் புதுப்பிப்பதற்கு ஆதாரங்கள் தேவை. அப்ப ஆதாரங்களை இவர்கள் தேசிய தலைவற்ற படத்தையும் இந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிற இப்ப வேலை திட்டம் அடுத்த சந்ததியை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் இல்லை. தங்களுடைய எசமானர்கள் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான ஆதாரங்களை கொடுப்பது, அல்லது மக்களால சிங்கள மக்களால ஒதுக்கப்படுகிற சூழல்ல இருந்த போது மஹிந்த ராஜபக்சர்களுக்கு என்ன தேவையா இருந்தா வெளிநாட்டில் விடுதலை புலிகள் மீண்டும் பலம் பெறுகிறார்கள் என்பதை சொல்லி தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு வெளிநாடுகளில் இவர்கள் ஊடாகவே விடுதலை புலிகளுடைய கொடியோடும் அணிவகுப்புகள், கார் அணிவகுப்புகள், தலைவற்ற படத்தை காட்டி அங்கே வெளிநாட்டில் அவர்கள் பலம் பொருந்துகிறார்கள், அவை நாங்கள் தொடர்ந்து இராணுவத்தை அகற்றக்கூடாது என்பதை வெளிநாட்டு தூதுவர்களுக்கு ஆதாரத்தோட சொல்வதற்கு இவர்களுடைய துணைதான் அங்கு தேவைப்படுகிறது. இப்ப இவர்கள் உண்மையிலே ஒரு வருடம் அமைதியாக அல்லது கடைசி 6 மாதம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், என்ன மாதிரி இலங்கை பிரச்சனை தீருகிறது என்பதை பாருங்கள். என்னுடைய மாவீர தினத்தை கூட 2ஆக நடத்தியிருந்தார்கள். ரகுபதியுடைய அணியாக ஒன்று, சுவிஸ் கிளையை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற ரகு அவர்களுடைய அணி ஒன்று நடத்தியிருந்தது. இப்பொழுது ரகுபதி அவர்கள் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முதல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அது ஒரு நீண்ட அறிக்கையாகவும் இருக்கின்றது. தான் தலைவரை சந்தித்ததாகவும் பொட்டமாண்டி சந்தித்ததாகவும் அவர்கள் மீண்டும் தந்த பொறுப்பை ரகுபதி அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டிருப்பதாகவும் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் சுவிஸ்களை முழுமையாக சுவிஸ்ல இருக்கின்ற 199% மக்கள் இன்று ரகுவை தலைமையாக இயங்குகின்ற சுவிஸ் தமிழ விடுதலை புலிகள் அமைப்போடுதான் இன்று மக்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். ரகுபதி அவர்கள் பொய் பிரச்சாரங்கள் செய்து வருகின்றார், தலைவர் இருப்பதை பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றார் என்பதை இன்று பல மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அத்தோடு ரகுபதி அவர்கள் அண்மையிலே வெளியிட்ட, அதாவது 31/12/2024 வெளியிட்ட அறிக்கையிலே, எனது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சுவிஸ் வாழ் தமிழ் மக்களே, கடந்த 29/12/2024 அன்று நடைபெற்ற சந்திப்பில் எமது சுவிஸ் கிளையின் செயற்பாட்டாளர்கள் வேண்டுகோளுக்கு அமைவாக தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் அரசியல் துறை பொறுப்பாளராகவும் ஊடகத்துறை பேச்சாளராகவும் திரு குருபரன் அவர்களை நியமனம் செய்துள்ளோம். தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் குறித்த நியமனத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு திரு குருபரன் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்குமாறும் வேண்டுகின்றோம் என்று தமிழீழ விடுதலை புலிகளுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த லெட்டர் பேட்டிலே
திரு ரகுபதி அவர்கள் தான் பொறுப்பாளராகவும் அதிலே கையொப்பமிட்டிருக்கின்றார். ஆகவே சுவிஸ் கிளையினுடைய ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை வருவதற்கு முதல் வந்த பணங்கள் எல்லாம் திரு ரகுபதி அவர்களுடைய தலைமையிலே திரு குட்டி அவர்களிடம் தான் இருக்கிறது. குட்டி என்பவர் தான் நிதி பொறுப்பாளராக திரு அப்துல்லா அவரிடம் நான் கேட்டிருந்தோம். உங்களுக்கு ஒருவர் அவர் உரையாடி கொண்டிருந்த போது ஒருவர் சுவிசிலிருந்து அழைத்து கேளுங்க, இவருக்கு குட்டி என்ற பெயரையும் வந்த கேளுங்க என்று சொன்னார். அப்ப நான் அவரை வானிலைகளில் அவரை சொல்ல விடையில்லை. இவருக்கு உள்ளாலே எடுத்து இப்படி ஒருத்தர் கேட்க சொல்றார், குட்டி என்ற பெயரையும் உங்களுக்கு வந்தது சொல்லி கேட்க சொல்றார். அவரை விடவாண்டு கேட்டார். அவர் அதோடையே தொடர்ந்து விட்டு போயிட்டு அதான் இப்ப என்னன்னு ஆரம்பது இப்ப பாடசாலைகளில் கூட என்னட்டு அந்த குட்டி வாரதன்று சொன்னா வட்டி வாங்கித்தான் அதை குட்டி என்ற பெயரை வந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எங்கள் மக்களிட படத்தை வட்டிக்கு விட்டு இப்ப இந்த வட்டிக்கு வட்டி வாங்கி தான் குட்டி என்ற பெயர் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆமா, குட்டி என்றால் அவருடைய பேர் வேறு பேர் தான், குட்டி என்றால் அவரை அழைத்துக் கொள்வது. இப்பொழுது என்ன சொன்னால் தமிழர் விடுதலை புலிகளுடைய சுவிஸ் கிளையினுடைய பொறுப்பாளராக திரு ரகு என்பவர் தான் இருக்கின்றார். ரகு என்பவர் யார் என்று சொன்னால் அவர் ஆரம்பத்திலே தமிழ் விடுதலை புலிகளுடைய இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து வெளியேறிய பொழுது ஒரு சில இளைஞர்கள் தமிழ விடுதலை புலிகளிடையே இணைந்து கொண்டார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதிலே ஒரு 15 வயது சிறுவனாக இருக்கின்ற பொழுது இணைந்து கொண்ட ஒருவர் தான் ரகு என்பவர். ரகு என்பவர் அதற்கு பிறகு போன்றவற்றில் இருந்து கூட அந்த நேரத்தில் விடுதலை புலிகளோடு இந்திய ராணுவத்துக்கு பிறகு அல்ல இந்திய ராணுவ போராட்ட காலகட்டத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து கொண்டார்கள் பலர். ஆமாம். அதுக்கு பிறகு புதிய நிர்வாகம் என்பதற்கு கீழே பதுமனை கீழே, அதாவது திருவண்ணாமலை பொறுப்பாளராக இருந்தவர் பதுமனை கீழே படத்துறை கல்வி என்ற ஒரு செயற்பாடு விடுதலை புலிகளால் இளைஞர்களுக்கு, அதாவது வயது குறைந்தவர்களுக்கு படைத்துறை கல்வி என்பதை அவர்கள் அறிமுகம் செய்திருந்தார்கள். அது பதுமனுடைய தலைமையின் கீழே திருவண்ணாமலையிலே இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு அவருக்கு 18 வயது அப்படியாக ராணுவ பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பின்னர் யாழ் அரசியல் துறையோடு இணைந்து அவர் கடமையாற்றி அதற்கு பின்னர் வன்னி நிலப்பரப்புக்கு வந்து வன்னியிலே அவருக்கு வருத்தம் ஒன்று வந்தது. வருத்தம் வந்த பிறகு தமிழக விடுதலை புலிகள் அவர்களை மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு செல்லும்படி கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக அவருடைய அண்ணன் ஒரு இன்ஜினியர் நினைக்கின்றேன். அதுக்கு பிறகு அண்ணனுடைய உதவியோடு அவர் இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து பின்னர் லண்டனுக்கு செல்ல இருந்தவர். பிறகு சுவிட்சர்லாந்துக்கு அவர் இங்கே வந்து சுவிட்சர்லாந்திலே அதாவது அகதி அந்தஸ்து கேட்டு அவருக்கு அகதி அந்தஸ்து கிடைக்கப்பட்டு பின்னர் அவர் சுவிட்சர்லாந்திலே அதாவது திரு குலம் அவர்களுடைய காலத்திலே தமிழக விடுதலை புலிகளுக்கு அவருடைய அமைப்புக்கு அவர்கள் இணைந்து ஒரு சில வேலைகளை செய்தது. பின்னர் தொடர்ந்து அந்த வேலையை விடாமல் திரு ரகுபதி அவர்களோடு இணைந்து அவர் அந்த தன்னுடைய தமிழக விடுதலை புலிகளோடுக்கு தேவையான பல விடயங்களை அவர் தன்னுடைய உதவிகளை செய்து கொண்டிருந்தார். அதிலே அவர் தமிழக காவல்துறையினுடைய பொறுப்பாளராக சுவிட்சர்லாந்திலே இருந்திருந்தார். அதாவது இங்கே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தமிழக காவல்துறை என்கின்ற அமைப்பு அதுக்கான பாதுகாப்புகளை வழங்கும். அந்த வேளை திரு ரகு அவர்கள் என்னன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரையிலே நான் இப்போது அவரை மற்றவர்களை மாதிரி அவரை எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவரை 2-3 நிகழ்வுகளிலே நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னென்று சொன்னால் எல்லோருடையும் ஒரு இளைஞர் என்றபடியால் எல்லோருடையும் சுமூகமாக, அதாவது சிரித்து எதையும் உள்வாங்குகின்ற தன்மையும் அனைவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதையும் கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை படைத்தவராக ரகு அவர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கூடுதலான அந்த சுவிஸ் கிளையினுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் ரகு அவர்களை பிடிக்கும். அந்த வகையிலே அவர் இப்பொழுது இந்த கிளையை நடத்தி வருகின்றார். அதற்கு முதல் ரகுபதி அவர்கள் இந்த அமைப்பை விட்டு அவர்கள் வெளியேறும்படி கேட்டதற்கு இணங்க அவர் வெளியேறி இருந்தார். பல பிரச்சனைகள் அடியோடு அவர் வெளியேறிய பிறகு இந்த அமைப்பை இவரும் பொறுப்பேற்பதாக இருக்கவில்லை. ஆகவே இளைஞர்களை பொறுப்பேற்கும்படி கேட்டதற்கு இணங்க இங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தீபராஜ் மற்றும் 6 இளைஞர்கள் அவரோடு இணைந்து மாவீரர் தினத்துக்காக
ஒரு தற்காலிகமான ஒரு நிர்வாகத்தை அமைத்து அவர்கள் மாவீரத்தை நிகழ்த்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த 1/12/2024 என்று நினைக்கின்றேன் மாவீரர் தினத்துக்கு பிறகு சுவிஸ்கிலருடைய முழு பொறுப்பையும் திரு ரகு அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்த பணங்கள் எல்லாம் திரு ரகு அவர்களோடு செல்லும் நினைக்கின்றேன். அதுக்கு முதல் தமிழ் விடுதலை புலிகளினாலே இந்த சுவிஸ்களினாலே வந்த பணங்கள் எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் மற்றும் குட்டி போன்ற வட்டிகளுக்கும் தான் அது சென்றிருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த தமிழ் விடுதலை புலிகளுடைய சுவிஸ் கிளையானது இப்போது அப்துல்லா ஆரம்பத்திலே பிரச்சனையை தோன்றிவிட்டு அப்துல்லாவுடைய பெயரும் இல்லை, அவருடைய முகவரியும் இல்லாமல் அவர் திரிகின்றார். இப்பொழுது அந்த பொறுப்பை திரு ரகுபதி அவர்கள் ஏற்று இன்று தலைவர் இருக்கின்றார், தலைவரை சந்தித்தார் என்று சொல்லி திரிகின்றார். இப்பொழுது சுவிஸ்ல இருந்து நான் நினைக்கின்றேன் மாவீரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முதல் சுவிஸ்ல இருந்து 10 பேர் தலைவரை சந்திப்பதற்காக ஒரு நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். எந்த நாடு என்று சொல்லி உண்மையாக அவர்கள் வெளியிடவில்லை. இருந்தாலும் எஸ்தோனியாவோ லித்துவேனியா அந்த பகுதியில் தான் முதல் பிரான்ஸுக்கு கூட்டி கொண்டு வந்து ஒருவர் ஏமாற்றப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இன்னொரு நாட்டுக்கு போற மட்டும் எஸ்தோனியாவா இருக்க வேணும் நினைக்கிறேன். ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றிலே தான் இருப்பதாகவும் அதிலே 10 பேர் சென்றிருந்தார்கள். அதிலே குட்டி என்பவரும் ஒருவர். அங்கு சென்ற போல அவர் சொன்னார்களாம் தலைவரை சந்திக்க முடியாது, ஒரு பாதுகாப்பு காரணமாக அவரை சந்திக்க முடியாது என்று. குட்டி என்பவர் சொன்னாராம். உடனே இல்லை நான் தலைவரை சந்திக்காமல் வரமாட்டேன், தலைவரை சந்திச்சு போட்டுதான் நான் வருவேன். நாங்க அடம்பிடித்து 2 நாட்கள் அவர் அடம்பிடித்ததாலே அவரை அங்கு வைத்திருந்து போட்டுத்தான் திருப்பி இங்க கொண்டு வந்ததாகவும் அங்கு இதுவரையும் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் ரகுபதியை பொறுத்தவரையிலே தான் கண்டதாகவும் தலைவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாகவும் பொட்டம்மானை சந்தித்ததாகவும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்திலே அவர் அறிவித்திருக்கிறார். ஆகவே இப்ப இது வந்து உடனடியாகவே நல்ல ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும், இல்லாட்டி இது பலருக்கு பெரிய ஆபத்தாக மாறிவிடும். உடனடியா இது இந்த நோயின் இறுதி கட்டமா ஆரம்பமாண்ட மருத்துவருக்கு தான் தெரியும். அப்படி கட்டி அணைக்கிற உலகத்துக்கு போறதா இருந்தா இது முத்திட்டு தான் அர்த்தம். உடனடியாக மருத்துவனை கொண்டு சென்று அவருக்கான மருத்துவ உதவிகளை செய்யலையென்றா பின்னால குடும்பம் எல்லாருமே பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி ஏற்படும். இதுதான் நடந்த பிரச்சனை. அவர் தன்னுடைய பிள்ளைகளிலேயே ரகு அவர்களிடம் துணை பொறுப்பாளரிடம் சொல்லி இருக்கிறார். பிறகு அவர்தான் ரகு என்பவர் தான் பொறுப்பாளராக இருந்தது. ரகுபதி அவர்கள் துணை பொறுப்பாளராக மாற்றம் பெற்றிருந்த பொழுது சொல்லியிருக்கிறார், தம்பி இந்த பொறுப்பெல்லாம் என்னோட திருப்பி தரணும், தலைவர் சொல்லி போட்டார் இந்த பொறுப்பை மீண்டும் என்ன எடுக்க சொல்லி 2 பிள்ளைகள் மேல சத்தியமா நான் சொல்றேன், தலைவரை கண்டு நான் தலைவர் சொன்னது என்று சொல்லி அவரிடம் அடம் பிடித்திருக்கிறார். அதான் இது ஒரு நோய் ஒரு பிரச்சனை நடந்த என்னன்னு சொன்னா ஜெர்மனியில ஒரு பெரிய வெள்ளக்காரர் ஒருவர், அவருக்கு நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கு. அவருடைய பாரியார் ஒரு தமிழ் பெண்மணி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் அந்த ஜெர்மன்காரர் நல்லவர் என்றபடியால தன் தொழிற்சாலையில என்ன செய்தாலும் மனைவிக்கும் பங்கு கொடுத்திருந்தார், அவரும் கையெழுத்திட வேணும். அப்ப சிக்கல் என்ன நடந்தாண்டா அந்த மனைவி திடீரென்று இரவில் எழும்பி மைந்தா ஹெலிகாப்டர்ல நிற்கிறார், என்ற பிள்ளைகளை கடத்த போறார் என்று கத்துற மாதிரி எல்லாம் கத்துவார். மைந்தாவை கண்ட மாதிரியே கத்துவார், பிள்ளைய கடத்த போறாங்க. அப்ப அவர் கணவர் ஒன்றுமே செய்ய முடியாமல் மருத்துவரை நாடி, அப்ப மருத்துவர்களுக்கு பிரச்சனை இருந்த என்ன பிரச்சனையா இருந்தா என்று சொன்னா அவரை கொஞ்சம் ஒரு உறக்க நிலையை கொண்டு போய் அதை தமிழ்லேயே அவருக்கு சொல்லி, அப்ப எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் இந்த விடயம் அவற்றை படிப்பு அப்படியா இருந்தபடியால அவர் இலங்கை தமிழர் தான், ஒரு பெண்மணி. அவர் அந்த குடும்பத்தை சந்தித்து கணவனோடு உரையாடி, அப்ப கணவன் சரியா மனமுடைஞ்சு போயிருந்தார், மனைவிக்கு இப்படி என்ற இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க போன அந்த துறை சார்ந்து படித்த தமிழர் தமிழ் பெண்மணி மருத்துவரிடமும் பின்னர் அவர் நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுக்கிற வேலை தான் செய்து கொண்டிருந்தவர். அப்ப மருத்துவரிடம் சந்தித்து இவருக்கு எப்படி இதுன்னு சொன்னா, அப்ப மருத்துவர் சொல்றாரு இல்ல அவற்ற கண்ணுக்கு
இப்ப உங்களுக்கு சாதாரணமான ஆட்களுக்கு அது தெரியாது. ஆனா அவர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதாலே அவற்ற கண்ணுக்கு ஹெலிகாப்டரும் தெரியுது, மைந்தாவும் தெரியுது. அவர் பிள்ளைகளை கடத்துறதுக்கு முயற்சிக்கிறதும் அவரை பொறுத்தவரையில அவற்றை இமேஜின், அதாவது அவர் இமேஜின் செய்கிறார். அந்த இமேஜின் அது நோய், அது அவருக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. அது நீண்ட காலம் அவரை மருத்துவமனையில வைத்திருந்து அவர் சில நேரம் மருந்துகள் எடுக்காமல் தனக்கு இல்லை உங்களுக்கு தான் விசா 2 கணவனோடு எல்லாம் வீட்டில் வச்சு மருத்துவம் செய்ய வழிக்கிட்டு அவர் கணவர் சரியா கஷ்டப்பட்டு கடைசியா அவரால் அப்படியே அதுல இருந்து அவர் இவ்வளவு இடங்களுக்கு எல்லாம் அவர் பெரிய பணக்காரராக இருந்தபடியால பிறகு அந்த நிறுவனத்திலே அவற்றை கையெழுத்தும் கட்டாயமா தேவை என்றபடியால அதுக்கு இப்ப இந்த நீதிபதி ஊடாக திருப்பி வழக்கு போட்டு இவற்றை உடல்நிலை காரணம் காட்டி சிரமப்பட்டு இந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால் தான் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் அவர் இப்ப சாதாரண நிலைக்கு வந்திருக்கிறார். ஆனா திடீரென்று வேற வேற நினைவுகள்ல அவர் அப்படியே அந்த வேற வேற இப்ப மைந்தா என்ற இந்த விஷயம் முடிஞ்சு இப்ப வேற வேற அது இமேஜினரி அவற்றை கண்ணுக்கு அப்படித்தான் தெரியுது. அப்ப இது ஒரு நோய். அப்ப நீங்கள் அவர்கிட்ட பரிதாபப்பட வேணுமே ஒழிய அவரை விமர்சிக்கிறதுக்கு போகக்கூடாது என்றால் இது ஒரு நோய். அதே இப்ப ரகுபதி அவர்களை பொறுத்தவரையிலே அவரிடம் பணத்தை இல்ல பணம் என்பது கூடுதலாக சொல்ல எனக்கு அவரை பற்றி அவருடைய பணம் அல்லது தன்னிடம் பணத்தை கேட்காமல் இருக்கிறதுக்காண்டி இப்படி நாடகம் ஆடுறாரு எல்லாரும் இப்ப நோக்கம் அப்துல்லாவிடம் இருக்கிற தர்சன் அது அப்துல்லாவிடம் இருக்கின்றது. என்னென்றால் நாங்கள் வீடியோவில சுவிஸ்களை பற்றி உரையாடுவோம். ஆரம்பத்திலே கணக்க நிகழ்வுகளை நாங்கள் எங்க இருந்து இப்ப இவர்களுக்கு பொண்ணுடுகிற முட்டையா பள்ளிக்கூடம் தான் தமிழ் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. 12-13 உப அமைப்புகள் இருக்கின்றது. அப்ப இதுக்கு எங்க இருந்து பணம் வருது? இது மக்களுக்கு பணம் தான். எங்க இருந்து வருது? மக்களுக்கு பணம் தான். இப்பவும் மக்களிடம் இருந்து சேர்க்கிறார்களா? மக்களிடம் இருந்து இப்பொழுது மாவீரர் தினத்தை விடுங்கள். அதுக்கு உண்மையாக பள்ளிக்கூட காசு எங்கே போகுது? பள்ளிக்கூட காசு இப்போது அவ்வளவு ஆரம்பத்தில் இருந்த பள்ளிக்கூடம் எல்லாம் காசுல குறைந்தது. இவர்களுக்கு 3 லட்சம் குறைந்த வருமானம், குறைந்தது 3 லட்சமாவது பெறும் மாதமா வருடத்துக்கு மிச்சமாக எல்லாம் கழித்து குறைந்தது 3 லட்சமாவது பெறும். விளையாட்டு போட்டிகள், மற்ற பொது பரீட்சைகள், மற்றது மணித்தியாலத்துக்கு நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 2-3 பிராங்களுக்கு மேல வரும் நினைக்கிறேன் ஒரு மணித்தியாலத்துக்கு பிள்ளைக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இங்க பிரான்ஸ்ல தமிழ்ச்சொல்லிகள் ஒரு மாணவருக்கு 2 யூரோக்களை கொடுக்க வேணும் அவர்களுக்கு. ஒரு நாளைக்கோ இல்ல ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 2 யூரோ இவர்களுக்கு கொடுக்க வேணும் இயக்கத்துக்கு. இவர்கள் இயக்கம் இல்ல இவர்களுடைய அமைப்புக்கு இல்ல. இது எப்படி சொன்னா இதை நேரடியா அவர்கள் தங்களுடைய உபமைப்பு பாடசாலை தங்களுடைய தமிழக விடுதலை புலிகள் சுவிஸ்களுடைய அமைப்பு அமைப்பு. அப்ப இவர்கள் இப்ப அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் தானே சுவிஸ்களுடைய அதாவது கல்வி தேவருடைய பொறுப்பாளராக ஆக்டிங் அதாவது தற்காலிக உதவி அரசாங்க அதிபராக இருந்த திரு பார்த்தீவன் அவர்கள் தான் இந்த இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்ன அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களோட சேர்ந்த பெருமளவு பணத்தை இழந்தவர். இந்தியாக்காரர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஏமாத்தி விட்டார்கள். உங்களுக்கு அந்த உரிமையை தருகின்றோம், வெளிவாரி பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கான உரிமை என்று இவர்களிடம் பெருமளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு ஏமாற்றி மக்களுடைய காசுதான், பிள்ளைகளுடைய பாடசாலை காசுதான். அதுக்கு பிறகு அவர் வைத்திய அதாவது கலாநிதி பட்டத்தை இந்தியாவில் பெற்றுவிட்டு அவர் ஒரு 6000 அவருக்கு 6000 பிராங்க் சுவிஸ் பிராங்குகள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் சம்பளம். அதுக்கு பிறகு திரு ரகுபதி அவர்களிடம் 500 பிராங்க் கூடுதலாக கேட்டுவராம். அவரோட தொலைபேசி எல்லாம் இலவசம். அவருக்கு தொலைபேசி மற்றும் சுவிஸ் முழுமையாக தீர்வதற்கான டிக்கெட் எப்ப தெரியக்கூடிய டிக்கெட் எஸ்பிபி அதாவது போக்குவரத்து டிக்கெட் அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகின்றது. அப்படி பல சலுகைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை விட அலுவலகத்திலே இருக்கின்ற முக்கியமானவர்களுக்கு கள்ள பேசீட்டுகள் எல்லாம் போட்டு வீடுகள் வாங்குவது எல்லாம் செய்வதற்கான ஒழுங்குகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கணக்கு நிகழ்வுகள் இந்த சுவிஸ் கிளையிலே நடைபெற்று திருதாளங்கள் நடைபெற்று தான் கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுது அந்த பொறுப்புகளை திரு ரகு அவர்கள் ஏற்றதன் பிறகு தான் முழுமையாக சரியான கணக்கு வழக்குகளை தருவதாக மக்களிடம்
அவர் உறுதியளித்து, அதாவது மாவீரத்துக்கு பிறகு வருகின்ற கணக்கு வழக்குகள் நியாயமான முறையிலே வெளிவரும் என்று கூறியிருக்கிறார். இவர்கள் அப்படியான ஒரு மாற்றம் வருமாக இருந்தா அதை வரவேற்க வேண்டும். ஆமா, அது ஒரு இளைஞர், மற்றது ஒரு சுறுசுறுப்பானவர், எல்லாரையும் கவரக்கூடிய விதத்திலே பேசக்கூடிய, அதாவது அவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வரி ஒரு 2 தடவைகள் கண்டேன். ஆனால் பலரிடம் பேசியபடி அவர் நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடிய தகுதி அவரிடம் இருப்பதாகவும் அவர் நேர்மையாக நடத்துவார் சிலர் நம்புகின்றார்கள். இருந்துதான் நாங்களும் பார்க்க வேண்டும். மற்றது இப்போது என்னன்னு சொன்னால், இப்போது ரகுபதி அவர்கள் தான் சுவிஸ் கிளையினுடைய பொறுப்பாளர் என்று கூறி அவரோடு இணைந்து ஒரு 10-15 குடும்பங்கள் பின்னால் திரிகின்றார்கள். அதிலே முக்கியமாக வாசன், போட்டோ வாசன் என்பவர், நசீர் மற்றும் பகீர் என்பவரும் அந்த படப்பிடிப்பிலே இருந்தவர், அவரும் அவரோடு இருப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி ஒரு சில கூட்டங்கள் இவரோடு இணைந்து இந்த அவரும் ஒரு கமராக்காரர் என்றுதான் எனக்கு முந்தைய இந்த பெங்களூர்ல இருந்த அவர் பெரியண்ணா சின்னண்ணா சொல்ற சின்னண்ணா என்றவர் சொன்னார். இவர் ஒரு கமரா படப்பிடிப்பாளர் தான். அதான் சுவிஸ்கிலேயுமே படப்பிடிப்பு காசுக்கு படம் எடுத்தவர் தான், சம்பளத்துக்காக வேலை செய்த ஒருவர் தான் இவர். சுவிஸ்கிலேயே அவர் இப்போதும் படம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவருக்கு காசு போகும், அதுக்கு வரையா போகலாம். அவர் ஒரு படப்பிடிப்பார். மற்றது இந்தியாவிலே இவர் மன வேதனைக்குரிய விடயம் ஏற்கனவே சொன்னது போல இப்ப அந்த தேசிய தலைவரை கடைபிடித்தேன் அப்படியான அந்த மன உளைச்சல் இருக்கிற போது கூட அந்த தொழிலைத்தான் செய்கிறார். அப்ப வடிவா எடுப்பார் அந்த மன தேசிய தலைவரை. அவர் இல்ல, நீண்ட நாட்களாக அவர் படப்பிடிப்பில், அது உண்மையாக நீண்ட நாட்களாக அவர் அனுபவசாலி படப்பிடிப்பிலே. இப்போது விட நிகழ்வுகள் எங்க நடந்தாலும் தான் அந்த பின்னுக்கு நின்று வேலை செய்து கொண்டிருப்பதாக கேமராவை அப்படியே மண்டபத்திலே மக்களை காட்டிக்கொண்டு தான் ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் இந்த வேலை செய்கிறேன், நான் எப்பயும் இந்த மற்றவர்களை மாறி இது காட்டவில்லை என்பதற்காக அவர் ஒரு படத்தை காட்டுவார் இந்த மண்டபத்தின் மேடையில் ஏறி. அப்படிப்பட்டவர் தான் திரு ரகுபதி அவர்கள். மற்ற லவன் சுந்தர்லிங்கம் அவர்களும் குருவரன் அவர்களும் 2018ஆம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகள் தான் இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்தார்கள் என்று பொறுப்பேற்று செய்தார்கள். அது கூட ஒரு இந்தியாவினுடைய உந்து சக்தியாகத்தான் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தெரிகின்றது ரகுபதி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையே இந்தியாவில தான் அவர் நீண்ட காலமாக இருந்தார். இந்த படத்தொழில் செய்து கொண்டுதான் இந்தியாவில கமரா எடுக்கிற வேலை செய்து கொண்டுதான் இந்தியாவில இருந்தார். பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நான் நினைக்கிறேன் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல தடைகளை மீண்டும் தொடர்ச்சியாக தடையை கொண்டு வரதுக்கு அவர்கள் அந்த நீதிபதியிடம் வாதாடுவதற்கு இது எல்லாம் முன்வைப்பார்கள். அதாவது பொட்டம்மான் உயிரோடு இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், அதே தடையை நீடிக்க வேண்டும் என்று அதற்கான வசதி வாய்ப்புகளுக்காகத்தான் இதை செய்து கொடுக்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. அது காரணம் அல்ல. இல்லையா, தடை நீடிப்புக்கு இப்படியான இது தேவை. அதாவது விடுதலை புலிகள் இப்பொழுதும் இங்கே உயிர்ப்புடன் இருக்கிறார்கள் என்பதை காட்டுறது, நீதிபதிக்கு காட்டுறதுக்கு ஆதாரம் தேவை. அது ஒன்று. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால், தமிழ விடுதலை புலிகள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த வெளிநாட்டு கிளைகளை உடைக்க வேண்டும். முக்கியமாக சுவிஸ் கிளையை உடைத்து விட்டால் மற்ற கிளைகள் ஆட்டோமேட்டிக்காக உடைத்து விடலாம் என்றது புலனாய்வுத்துறைக்கு தெரியும். அதனாலேதான் அவர்கள் சுவிஸ் கிளையை வைத்திருக்கிறார்கள். சுவிஸ் கிளை இப்பொழுது உடைத்து விட்டார்கள், நினைத்தது போலேயே அவர் உடைத்து விட்டார்கள். உடைத்து எந்தவித இதுவும் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். இப்போது என்னென்றால் 1 அல்ல 2 அல்ல ஒரு 7-8 பிரிந்து விட்டது சுவிஸ் கிளையானது. அப்ப அந்த ரீதியிலே அவர்கள் புலனாய்வுத்துறை இதிலே வெற்றி கண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்ன நடந்தது? ஆமா, அதையும் புலனாய்வுத்துறையுடைய விளையாட்டாகத்தான் இருக்கிறது. சரி, அந்த வேளை இவர்களை தொடர்ச்சியாக நாங்கள் இதெல்லாம் உரையாடுவதனாலே இவர்களை பலரும் கூப்பிட்டு உரையாடி இருக்கின்றார்கள். வாருங்கள், நேரடியாக சிறை வைத்து பேசுவோம், இந்த அமைப்பை கொண்டு நடத்துவதற்கு நாங்கள் தமிழ் விடுதலை புலிகள் அல்லது தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவரோ இல்லாத காலகட்டத்திலே எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் மாவீரர்களுடைய கனவுகளும் நிறைவேறாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தின் வழிகளை மக்களுக்கு தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம் என்று விரும்பிய ஒரு சில நலன் விரும்பிகள் இவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் பணத்துக்கு அடிமைகளாக
இன்று அவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதுக்கும் ஆரம்பத்திலே பல வருடங்களுக்கு முதலே தீட்டப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப விடுதலை புலிகள் சார்ந்து சிலர் வந்திருந்தார்கள் எல்லாம். மட்டக்களப்பில முந்தைய பொறுப்பாளராக இருந்தவர் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் யாரோட இருக்கிறார்கள்? நாளைக்கு என்ன அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தயாமோகன். ஆமாம், அவர்கள் தயாமோகன். விடுதலை புலிகள் ரவி அவர்கள் இப்பொழுது அதாவது தமிழ் விடுதலை புலிகளுடைய பத்திரிகையின் ஆசிரியர் ரவி அவர்கள் ஆரம்பத்திலே முன்னாள் போராளிகள் கட்டமைப்பில் இருந்தார். இப்பொழுதும் அவர் ஒதுங்கிவிட்டார். அதாவது இந்த அமைப்புகளில் இருந்து எந்த ஒரு பியோசனம் இல்லான் ஒரு புத்தக வெளியீட்டிலே கூட சந்தித்திருந்தேன். அவரிடம் உரையாடி போது அவர் சொன்னார், தான் இப்ப கூடுதலாக இந்த நிகழ்வுகள் ஒன்றும் இது செய்வதில்லை. ஏன்னா ஒரு சிலர் அப்படி ஒதுங்கி விட்டார்கள் சொன்னா, ஒரு சிலர் பின்னணியிலே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறார். அதாவது சிலர் தாங்களே தெரியாமலே உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமலே புலனாய்வுத்துறைக்கு இயங்கி கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி இப்ப தயாமோகன் கூட இப்ப உதாரணமாக நிராஜ் டேவிட் அவர்கள் இருக்கிறார். நிராஜ் டேவிட்டை பாருங்கள், இங்கே இந்த ஊடகங்களில் உரையாடுகின்ற அப்படி இப்படி உரையாடுவார். ஆனா அவர் மனிதனுடைய காலத்தை கூட தாயத்துக்கு சும்மா போய் வந்தவர், சிம்பிளா போய் வந்தவர் நிராஜ் டேவிட் என்பவர். இப்ப அவரை தொடர்பு பிரான்ஸ்ல இலங்கை பிரச்சனையை கைவாளவர்கள் நிராஜ் டேவிட் ஏதோ ஒரு இது வந்திருந்த போது என்ன கேட்டார் தெரியுமான்ட்டு. நான் சொன்னேன் அவரை இதாத்தான் தெரியும். ஆனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அவற்றை குடும்ப விவரம் முழுவதும். தந்தையார் இந்த சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கறதுல முக்கியமான நபரண்ட இதுகளை இந்த இலங்கை பிரச்சனையை கையாளக்கூடிய பிரான்ஸ் அதிகாரிகள் கனடிய அதிகாரிகள் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் அவரே இந்த கார் லைசன்ஸ் கொடுக்கறதுல முக்கியமான நபரண்டு. அவர் டேவிட் என்பவர் வேறு ஜோசப் ராஜசிங்கம் அவர்கள் உறவுக்காரர் தான் இவர்கள். இவர் என்னோட டேவிட் என்று சொன்னால் கூடுதலாக தெரியும். மட்டக்களப்பு நகரத்திலே லைசன்ஸ் கொடுப்பது மோட்டர் பைக் எட்டு போட்டால் லைசன்ஸ் கொடுப்பது தெரியும். இல்ல அது அவர்கள் இவர்களே அதை எடுத்து வைத்திருந்தார்கள் அவருடைய குடும்ப பின்னணிகள். இல்ல அவர் நாங்கள் முன்னர் சொலுத்தன் பிரச்சனை உரையாடி இருந்தோம் தானே, அது முழுமையாக இவர்கள் மொழிபெயர்த்து கனடா இந்த தங்களுக்கு தேவையான நாட்டு இலங்கை பிரச்சனையை கையாளுறவர்களுக்கு அந்த முழு இதையும் தமிழ் வடிவத்தை மொழிபெயர்த்து அனுப்பி இருந்தார்கள். ஆங்கிலத்துல பிரெஞ்சில எல்லா மொழிகளிலும் அந்த அவர்களை கூடி கதைப்பார்கள். 6 மாதத்துக்கு ஒருக்கா வெளிநாட்டுல என்ன நடக்குது, இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக அமைப்புகள் என்ன செய்கின்றன என்பவற்றை அனைத்து நாட்டினுடைய அந்த இலங்கை பிரச்சனையை கையாளுகின்ற தலைமைப்பிடத்தில் இருப்பவர்கள் கூடி கதைப்பார்கள். தங்களுக்குள்ள பாதித்துக் கொள்வார்கள். இவர்கள் இப்படி இயங்குகிறார்கள், இப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள், இப்படி அடுத்த வட்டம் என்ன செய்ய போகிறார்கள். ஆனா இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கூடுகிற நிலைமை இருக்கு என்று சொன்னா அவர்களுக்கே தெரியும் இவர்கள் செல்லா காசாக மாறிவிட்டார்கள் என்று. இவர்கள் நினைப்பதை மக்கள் ஆதரிக்கிற நிலைமை முன்னர் மாதிரி இல்லை என்றது இப்ப அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கிறபடியால அத இந்த இது அண்டி டெரரிஸ்ட் என்று சொல்றது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்குள்ள இருந்த இலங்கை பிரிவை அகற்றியே விட்டார்கள். எனக்கு இன்னும் புரியவில்லை. இப்போ தேசியம் என்று உண்மையாக பெரிசா மூச்சு விடுபவர்கள் தான் தாயத்திலே அவர்கள் சென்று சாதாரணமாக தொழிலதிபர்களாகவும் தொழில்களை ஆரம்பித்துக் கொண்டு அங்க மாத்திரமல்ல, பிரான்சிலும் யார் தேசிய கொடியோடும் தேசிய தலைவற்ற புத்தகை கேக் விட்டுறார்களோ அவர்களை எல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலங்கைக்கு அடிக்கடி சென்று வருவார்கள். ஆமா, எப்படி இதை நாங்கள் ஒருத்தர் உணர்கிறார்கள் இல்லை இவர்கள் எப்படி யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த சில முட்டாள்களுக்கு இவர்கள் தானே இங்கே இருந்து அங்க பாராளுமன்ற உறுப்பினராயோ அல்லது தமிழரசு கட்சியில யார் தலைவராக வாரதோ
தீர்மானிப்பவர்களாகவும் இவர்கள் தான் இருக்கிறார்கள். என்னடா இவர்கள்ட்ட தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லா இந்த இதுகள் எல்லாவற்றையும் வைத்து காலையில இருந்து இரவு 12 மணிக்கு கூடி மெசேஜ் போட்டுக்கொண்டே இருப்பார். டிக் டிக் கண்டு கூட டெலிஃபோன்ல பதிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து டிக் 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 கண்டு இப்படிய மட்டும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை ஒரு தடவை கொப்பி பண்ணி போடுறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள். இப்போ அதை எழுதுறத வந்து கடைசி பிரெஞ்சிலேயோ அல்லது ஜெர்மன் மொழியிலேயோ எழுதி அனுப்பினாலாவது எங்களுடைய மக்களுடைய நிலைமையை இதுக்கு நேரத்தை செலவழிப்பவர்கள் அதை பிரெஞ்சிலேயோ அல்லது டொச்சிலேயோ இலங்கையில நடக்கிற பிரச்சனை எழுதி போட்டா எவ்வளவு பேர் தெரிந்து கொள்வார்கள். இலங்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு பேர் செத்திருக்கிறார்கள், அதுக்கு நீதி வேணுமென்று. இவர்கள் தமிழ்ல ஒருதல் எழுதினதை இன்னொருதற்கு மாற்றி மாற்றி விடியல இருந்து இரவு மட்டும் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதிலும் பார்க்க இலங்கையில் என்ன பிரச்சனை இருக்கின்ற இந்த இவ்வளவு நேரத்தை செலவழிப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாட்டை வெளிக்கொணர்வோம் என்று சொல்லி இந்த நீங்க அதுல சிலதுகளை வாய்க்கு பார்த்தீர்கள் என்றால் வார்த்தைகளை பாவிக்க முடியாத வார்த்தைகளை எல்லாத்தையும் பாவிக்கிறார்கள். கூட சுவிஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு சில நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. உண்மையாக சொன்னா அதை பார்க்க சிலவளை என்னுடைய பிள்ளைகள் பாசித்து விடுவார்களோ என்று கூட ஒரு பயம் உண்டு. என்னன்னு சொன்னால் அதில் எழுதுகின்ற வார்த்தை பிரிவுகள் இருக்குதானே, அதாவது எங்களுக்கு இன்னொரு சொன்னார் அதான் தேசிய தலைவற்ற வழிகாட்டல்ல எழுதி பழகி இருக்கிறார்கள். அந்த இதை அவர்கள் அப்படியே தேசிய தலைவர் அதை பார்த்தார் என்று சொன்னா முன்பு ஜேதவன் மனைவி அவர்களை எல்லாம் அந்த படங்கள்ல போட்டதுக்காண்டி அவருக்கு தெரிய வேண்டி வந்த உடனடியாகவே அந்த இணையதளத்தையே மூடும்படி சொன்னவர் தான் தேசிய தலைவர். இதுக்காகத்தான் அவங்கள நான் வளர்த்தேன் என்று சொல்லி என்று உடனே அந்த இணையதளத்தையே மூடியவர். அந்த வெள்ளக்காரன மனைவியவை எல்லாம் அந்த படங்களை மாத்தி தலையை வெட்டி எல்லாம் போட்டு அவமானப்படு இப்ப பாத்தீங்கன்னா அதை செய்தவர் இப்பதான் தெரிந்து கொண்டார்கள் அவர் இலங்கை ராணுவத்தினுடைய ஒரு புலனாய்வு பிரிவில இருக்கக்கூடியவர் என்பது. அதே மாதிரி தான் இப்போது இருக்கிறது. அது இன்றைக்கு இல்லை, இப்ப இந்த பிரச்சனை வந்து இப்பொழுது தொடங்கியல. கேபிஏ அந்த காலத்துல இருந்து இவர்களை வழிநடத்துறது அவர்கள் தான். இப்ப தலைவர்களுக்காக ஆம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களே பெரிய ஆளாக்கி அவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எப்படி குப்பி அள்ளின மாதிரி முள்ளிவாய்க்கால் மட்டும் அப்படியே துடைச்சு அள்ளினாங்களோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வேலை திட்டம் இருக்கு. இவங்க தமிழர்கிட்ட யார்கிட்டும் வேலை திட்டம் இல்லை. யார்கிட்ட வேலை திட்டம் இருக்கு? ஒரு ஆளை காட்டுங்க எனக்கு வேலை திட்டம் உள்ளவரை. இப்ப ஒவ்வொரு இனத்தையும் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்களிடம் வேலை திட்டம் இருக்கிறது. இப்ப ஹமாஸை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களிடம் வேலை திட்டம் இருக்கிறது. அரபாத் இல்லை, அவர்களிடம் வேலை திட்டம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த மக்களுக்கான விடிவுக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். இழப்புகள் இருக்கலாம், செய்து கொண்டிருக்கிறார்கள். சதாம் ஹுசைன் இல்லை, அவர்களிடம் வேலை திட்டம் இருக்குது. தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பின்லாடன் இல்லை, இழப்புகள் இருந்தாலும் அவர்களிடம் வேலை திட்டம் இருக்கு. அந்த வேலை திட்டத்தை அந்த தலைவர் மேற்ற கனவை நனவாக்க வேண்டும் என்று இவர்களுடைய சரி தலைவரை விடுங்க, மாவீரருடைய கனவுகளை நனவாக்குற வேலை திட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒரு ஆளை காட்டுங்க, மாவீரர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வேலை திட்டம் வைத்திருப்பவர் ஒரு தடவை காட்டுங்க. ஏன் இந்த முன்னாள் போராளிகள் மாவீர தினத்தை பிரான்சிலே நான் நினைக்கிறேன், பிரான்ஸ் ஜெர்மனி தெரியாது, பிரான்ஸ் நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்திலே 2 நடத்தினார்கள் மாவீர தினத்தை. அப்போது ரவுவதி அவர்கள் இவ்வளவு அவர்கள் நிர்வாக கூட்டத்தில எல்லாம் இப்படி எல்லாம் நடத்தினார்கள், மாவீர தினத்தை உதாசீனப்படுத்துறார்கள், அப்படி இப்படி என்று கதைத்தவர். இந்த மாவீர என்ன மாதிரி நடத்துறான்னு சொல்லி சொன்னா வந்து பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு வந்து இவர்களை வந்து பலவீனப்படுத்தாட்டி இவர்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் என்பதற்காக அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். ஒரு அதிகாரி அந்த இலங்கை பிரச்சனையை கையாள்றதுல ஒரு சில அதிகாரிகள் மேல் டிசிஜி பக்கமும் சில அதிகாரி மேல் இங்கால நாட்டில இருந்து வந்த போராளிகள் பக்கமாகவும் இருந்து ஆலோசனை சொல்வார்கள். டிசிஆக்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற பிரெஞ்சு அதிகாரி சொல்லுவார், என்ன இப்படி வெளிநாட்டில இருந்து அங்கிருந்து நாட்டில இருந்து வந்தவர்கள் தங்களைத்தான் போராளிகள் என்றார்கள், நீங்கள் இப்படி இவ்வளவு ஆழமா இயங்கின நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களாண்டு. மற்றது இவர்களை வழி நடத்துறவர் அந்த என்ன நாட்டில இருந்து வந்தவர்களை நடத்துற அதிகாரி பிரான்ஸ் அதிகாரி அவர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் தானே உண்மையான போராளிகள், உங்கள்கிட்ட தானே இருக்க வேணும். அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னா எங்களுக்கு பின்னால பிரெஞ்சு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டிக்கு மாவீரர் தினம் எல்லாம் நடத்தினார்கள்.
அப்ப எனக்கு பார்க்க நல்ல சிரிப்பா அந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சபடியால எனக்கு பார்க்க நல்ல சிரிப்பா இருந்தது இவர்களை பார்க்க. ஆரம்பத்திலே லாச்சப்பில் இருக்கிற குழுக்கள் இருக்குத்தானே, குழுக்களை வளர்த்தது வர்த்தகர்கள், வர்த்தகர்களுக்கு பக்கபலமாக இருந்தது. வர்த்தகர்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப சுவிஸ்ல வந்து முதல் பாம்பு கோஷ்டியை உருவாக்கினவர் யார்? யார் உருவாக்கினது? முரளிக்கு அவர்கள். அதே மாதிரி இங்க பிரான்சிலும் வந்து இங்க இதுக்குள்ள உள்ளவர்கள் தான் உருவாக்கினது ஒழிய வர்த்தகர்கள் வந்து அதை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர இவர்கள் தான் எல்லா பின்னணியும் அது தொடர்பாக கண்காணிப்பு. அது எப்படி குரூப்பை இல்லாமல் செய்தார்கள் என்ற பிரான்ஸ்ல ஒவ்வொரு குரூப்பும் இருக்குன்னா இங்க பல குரூப்புகள் இருந்தது. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியை நியமித்து அவர்களோட நல்ல நட்பாக பழக வைத்து குரூப்புகளுக்கு இடையில் தான் அந்த ரெண்டு அதிகாரிமார் சண்டையை உருவாக்கி வந்து அவர்களுக்குள்ளேயே வெட்டுப்பட்டு கடைசியாக இல்லாமல் போனார்கள். அவங்க என்ன கவனத்தில் எடுத்தாங்கன்னா பொதுமக்களோட இவர்கள் போய் முரண்பட விடாமல் இவர்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரி பொறுப்பா இருந்து இப்ப இந்த குரூப் அடிச்சேன்னு சொன்னா இவர் பிடிபட்டா இவருக்கு பொறுப்பான அதிகாரி கதைச்சா எங்களை செட்டிங் தானே அவரை வெளியிலே எடுப்பார். அதே மாதிரி அவர்களை எடுத்து இவர்களுக்குள்ளேயே சண்டை வர பண்ணி கையை வெட்டி காலை வெட்டி இவர்களையே அதுல இருந்து வெளியேற செய்து ஓரளவுக்கு அதுல வெற்றி கண்டார்கள். அதே மாதிரிதான் இவர்களுக்கு இடையிலும் இன்று மக்கள் மத்தியில பல பிரிவுகளை உருவாக்கி அதிலும் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில வெற்றி கண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த குரூப்புகளை விட கேவலமாகத்தான் வரும் இந்த சுவிஸ்களுடைய நிலவரம் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கள் இப்ப இன்னொருவர் பொருட்படுத்தவர் அது எல்லாத்தையும் மாற்றியமைப்பதாக சொல்லி இருக்கிறாருண்டா அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். ஆமா, அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் நிர்வாகத்தை இப்போ கொண்டு நடத்துகின்றார். இப்ப நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த சுவிஸ்களையும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களோடு ஏற்கனவே அவரோட திரௌபதியோடு இருந்தவர்கள் எல்லாரும் இணைந்துதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாப்போம், இனி வருகின்ற காலங்கள்லாம் பதில் சொல்ல வேண்டும். சாதாரண பொதுமக்களை வந்து நீங்கள் சந்திக்கிற பொதுமக்கள் இவை தொடர்பாக என்ன அபிப்பிராயப்படுகிறார்கள்? பொதுமக்களை பொறுத்தவரையிலே அறியாத ஏற்றுக்கொள்கிறார்களா? இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக பார்க்கிறார்களா? தரிசனா, இப்பொழுது உண்மையாக தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் அவர்களுடைய தியாகங்களை மதிப்பவர்கள் 90% மேற்பட்ட மக்கள் மதிக்கின்றார்கள். ஆனால் இப்படியான அந்த 2009க்கு பிறகு எவரையும் மக்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் எங்கே ஏன் அவர்கள் காசை கொட்டுகின்றார்கள் என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆனால் காசு அவர்களுக்கு எப்படி என்னத்துக்காக என்று சொன்னால் இவர்களிடம்தான் இந்த பெரிய அமைப்புகள் முழுக்க இருக்கிறது. பாடசாலையாக இருக்கலாம், தமிழ் விடுதலை புலிகளுடைய இதுதான் இந்த பாடசாலை இருக்கிறது. தன்னுடைய நானாக இருந்தாலும் இங்கே சுவிஸ்கலையோடு கல்வி சேவையோடு எத்தனையோ விவாதங்களை மேற்கொண்டிருந்தேன். பாடசாலை சம்பந்தமாக விவாதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து தமிழை படிப்பிக்கிறதுக்கு அவர்கள்ட்ட தானே போகணும். மற்றது இந்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய திறமைய நாட்டியங்களை படித்து அதை வெளிக்கொணர்வதற்கு மேடையை கொடுக்கக்கூடியவர்களும் அவர்களாக தானே இருக்கிறார்கள். அது அவர்களிடம் தான் இருக்கின்றது. ஆனா அது அவர்களுக்கான ஆதரவா அவர்கள் பார்ப்பார்கள். மக்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் தான் இவர்களிடம் பிள்ளைகளை விடுறார்களே தவிர இப்ப தனிப்பட்ட பாடசாலைகள் எல்லாம் வேற வேற இடங்கள்ல வந்துட்டு என்று சொன்னா இவர்கள் வந்து இல்லாமல் போய் விடுவார்கள். இப்ப எனக்கு சொன்னா ஒருவரை உண்மையாக தெரியும், 2009க்கு முதல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எந்தவித ₹1 நாணயம் கூட கொடுக்காத ஒரு குடும்பம். தமிழ விடுதலை புலிகள் என்றாலே அவர்களுக்கு ஆரம்பம் தேசிய தலைவர் பிரபாகரன், அவருக்கு இயங்குகின்ற அமைப்புகள் யார், அவருக்கு அரசியல் துறை பொறுப்பாளர், அந்த அறிவு கூட இல்லாத ஒரு குடும்பம். வடிவாக்களுங்க சொன்னா சுவிஸில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். இப்பொழுது அவர்கள் சுவிட்சர்லாந்திலே சுவிஸ் கிளையுடைய முக்கியமான ஒரு ஆட்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னால் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளும் அந்த மேடைகள் தேவைப்படுகின்றது. அந்த மேடைகளுக்கு பின்னாலே அதனால அவர்கள் இப்பொழுது புலிச்சாயம் பூசியவர்களாக இன்றவர்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது இப்ப உண்மையாக தேசியத்துக்காக உழைத்து சொன்னீர்கள், தேசிய தலைவருக்காக கஷ்டப்பட்டு வருவது இங்கே இப்ப லாச்சிப்பள்ளியை மூட்டை தூக்கி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் பெறுகிறது. அப்படி கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு இருக்கும் போது விடுதலை புலிகள் அமைப்புக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யாமல்
இருந்தவர்கள் இன்று அவர்களும் பெரிய ஒரு அங்கத்தவர்களாக இங்கே பலம் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாக இன்று இம்மவர்களுக்கு என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் படித்து விட்டார்கள், பிள்ளைகள் ஒரு வேலைக்கு வந்து விட்டார்கள், ஏதோ ஒரு வகையிலே பொருளாதார ரீதியிலே நாங்கள் முன்னேறி விட்டோம். எங்களுக்கு இப்போது வயதும் வந்து விட்டது. எல்லாருக்கும் உண்மையாக ஆரம்பத்திலே 25-30 வயதிலே வந்தவர்கள் இப்பொழுது பென்ஷன் எடுக்கிற வயது எல்லாரும் கூடுதலானவர்கள். அன்றைய காலத்திலே வந்தவர்கள் பென்ஷன் எடுக்கிற வயதுக்கு வந்து விட்டார்கள். பிள்ளைகளும் பேர பிள்ளைகளையும் கண்டு விட்டார்கள். இப்ப அவர்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் தங்களுடைய பெயர், புகழ், மாலை, அவர்களுக்கு ஒரு மாலை, ஒரு கௌரவம் தான் அவர்களுக்கு இப்ப தேவைப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சமூகமாக இருப்பதற்கு இவர்கள்ட்ட போனால் தான் உங்களை மாமனிதர் என்று சொல்வார்கள். அதான் அதனாலே தான் இப்ப கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், ஏன் இப்ப இவர்களை பற்றி தெரிஞ்சனே இவர்கள் மீண்டும் மக்கள் இவர்களிடம் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேற வழி இல்லை. இவர்கள் தான் ஒரு வழி. அதுதான் இப்ப காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அவர்களுக்கு முழுக்க தெரியும் இந்த இதுல நடப்பதெல்லாம் சுற்றி மாற்றி. ஏன் நாங்கள் வானொலியிலே உரையாடி கொண்டிருப்போம் இந்த சுவிஸ்களை பற்றியும் பணங்கள் இவர்களுடைய மோசடிகளை பற்றியும் நாங்கள் பல தடவைகள் உரையாடி இருக்கிறோம். 7-8 வருஷத்துக்கு முதலே பல சந்தர்ப்பத்திலே நான் திரௌபதி அவர்கள் யார், எந்த நாட்டுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் வெளிப்படையாக நான் சொன்னிருந்தேன். இப்பொழுது தெரிகிறது யார் அவர் எதுக்காக இயங்குகிறார் என்பது இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. நான் உண்மையாக நீங்கள் 8 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு எங்களுடைய அரசியல் சமூக நிகழ்ச்சி எடுத்து பாருங்கள். நான் என்ன டேட் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வெளிப்படையாக சொன்னால் இவர் இந்த நாட்டுக்காக இயங்குகின்றார் சொல்லலாம். இன்றுதான் அவர்கள் இப்போது கூடுதலான அவரோடு இருந்தவர்களுக்கு கூட தெரிகிறது இவர் யாருக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி. நான் சொன்ன பெரியண்ணா சின்னண்ணா தேசிய தலைவருக்கு மிக நெருங்கியவர்களாக தமிழ்நாட்டில் இருந்தவர்கள். அப்ப அந்த சின்னண்ணா ஆண்டவர் மொழிபெயர்ப்பாளராக ஜெர்மனுக்குள்ள இருந்து இங்க சுவிஸுக்கும் பாலசிங்கத்தார் அவர்கள் வந்திருந்த போது அந்த 2 பாலசிங்கத்தார் அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்தவர்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்த போது அவர்களை மறைத்து வைத்திருந்து அப்படியெல்லாம் உதவிகள் செய்தவர்கள். அப்ப அவரை சந்திக்க போன இடத்துல அப்ப இவரை கண்ட உடனே இவரை சந்திக்கிறதுக்கு ஒழுங்கு செய்கிறார் என்று சொல்லி சந்திக்காமல் பண்றதெல்லாம் இருந்தவர் என்னண்டா அவருக்கு இவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்ற விஷயம் தெரியும். அதை சின்ன சொல்லி விடுவார் என்று அவரை சந்திக்காமல் தான் பண்ணவர். ஆனா ஏதோ ஒரு வகையில வெளியில வரைக்குள்ள இந்த பாலசிங்கத்தார் அவரை கண்டு கட்டிப்பிடிச்சு அவருடைய பாரியாரும் அவருக்கு நன்றிகள் தெரிவித்து போனதா. இவருக்கு ஒரு பயம் இருந்தது, தன்னை பற்றி சொல்லி விடுறாரு உண்டு. அவரெல்லாம் வந்து ஜெர்மனியிலே எங்கட அரசியல் சமூகமுடைய கேட்டுத்தான் எங்களை சந்திக்க விட தான் மனதுக்குள்ள யோசிக்கிறதே இவங்க சொல்றாங்களே என்றுதான் எங்களை தேடி சந்திக்க வந்தவர். வந்து இல்ல அவர் இந்தியாவுக்கு போய் ஜெர்மன் மொழி இங்க ஜெர்மனுக்கு வார ஆக்களுக்கு வேலை கிடைத்து வார ஆக்களுக்கு ஜெர்மன் மொழி சொல்லி கொடுக்கிறார். முந்தைய எங்கட இதுல அரசியல் சமூகம் இடையிலும் அவர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட தான் ஜெர்மனியான் பொறுப்பை தலைவர் கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்ப திலகர் போய் வந்து திலகர் நானும் தான் போயிருந்த நாங்கள். அப்ப அவரை கூப்பிட்டு அவருடைய வைஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெர்மனுக்கான பொறுப்பாளரை அறிமுகப்படுத்தினது உலக தமிழர் இயக்கத்துக்கு. அப்ப அறிமுகப்படுத்தி அவர் ஒரு கிழமையில திலகரை திருப்பி கூப்பிட்டவர் அவர் கூட்டம் வைக்க வேண்டும் வர சொல்லிக்கண்ட. அப்ப அங்கத்தவர்கள் எல்லாம் இருந்தது. அவர் மேடையிலேயே அறிவிச்சார், இங்க உள்ளதுகள் எல்லாம் சைனட் கட்டாத கழுதிகள் என்று தான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு கிழமையில கண்டுபிடிச்சவர் இவர்கள் என்ன மாதிரி மோசடி செய்கிறார்கள் எப்படி மக்களை. அப்ப திலகருக்கு சரியான கஷ்டமா போயிட்டுது. திலகர் அந்த மக்கள் மத்தியிலே அது போயிட்டு தாண்டா பெரிய பிரச்சனையா இருந்தானே. அப்ப திலகர் வந்து இவர் வந்து ரோவால வழி நடத்தப்படுறது நாங்கள் விஷயம் தெரியாமல் கொண்டு வந்துட்டோம் என்று அவர் தலைவருக்கு எழுதின கடிதங்களை எல்லாம் கொடுக்க விடாமல் தடுத்து கடைசியா சமாதான காலத்திலே அவர் போனதுக்கு பிறகுதான் இந்த இப்படி எல்லாம் செய்தார்கள் என்பது தலைவருக்கே தெரிய வேண்டி வந்து அப்ப அவர் தளபதி ஜெயம் அவர்களோடு அங்கே இந்தியாவிலேயே பழகி வருவர். அப்ப அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார், இந்த வெளிநாட்டுல இப்படி செய்யறாங்களா. நான் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அழைத்து உரையாட போயிருந்த நேரத்தில் பின்னேரம் 5:30 தொடங்கி நாங்கள் இருவரும் விடியப்புறம் 3:30 மணி மட்டும் உரையாடி கொண்டிருந்தோம். அப்போ 9:30 மணிக்கு திலகரப்ப TROவில் அங்கே இங்கிருந்து பிரான்சில் இருந்து சபாலிங்கத்தின் கொலை தொடர்பாக அழைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அங்கே திருப்பி TROவில் விட்டிருந்தது. அப்போ அவற்ற உதவியாளர் தமிழ்ச்செல்வனை சந்திக்க வந்திருக்கிறார்.
அப்ப அவர் நின்று பார்த்துட்டு போய் திலகரி சொல்லி இருக்கிறார், இப்படி பரிசுல இருந்து தர்சன்டி அண்ணாண்டு ஒருத்தர் வந்து நிற்கிறார், அவருடைய கதைச்சு கொண்டிருக்கிறார், 2 பேரும் தான் போய் 2 மணித்தியாலம் இருந்தனால் இப்போதைக்கு வார மாதிரி தெரியுது என்ன திலகர் சொன்ன வசனம், சனியன் பிடிப்பான் வந்து நீ திருப்பி தனக்கு அலப்பு கொடுக்க போறான், அவ்வளவு சனியன் பிடிப்பான் வந்து திருப்பி தனக்கு அலப்பு கொடுக்க போறான். அப்துல்லா இருக்கிறாரு. அப்துல்லா இப்ப நான் ரேடியோல கதைச்சு கொண்டிருப்பேன் நிதி மோசடிகளை பற்றி எல்லாம் கதைப்போம். உடனே அப்துல்லா என்ன செய்வார் சொன்னால் உடனே அடிப்பார் அடுத்த நாள். இப்படி அவர் என்னென்னால் சுயேந்திரன் இப்படி ஒரு அவசரமான இது உண்மையா நான் எல்லாம் இதை தனிப்பட்ட ரீதியில நான் இதை கதைக்க கூடாது, ஆனால் இது பொது வழியில கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு மாத்திரமே இல்ல, சுவிஸ்ல கணவரிடம் நான் கேட்டிருக்கிறார். அதை நான் நீங்கள் இப்ப என்னோட தனிப்பட்ட ரீதியில கதைக்கிறத சொன்னா நான் இந்த வானொலியோட கூற முடியாது. ஆனால் இப்ப நான் இது நீங்க கதைக்கிறது வானொலியில போக போகுது இல்ல அது போகட்டும், பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை தர்சனா, போறது பிரச்சனை இல்லை. நான் இப்ப சொல்றது என்னன்னு சொன்னால் திரு அப்துல்லா அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அடித்து ஆக்களிடம் பணத்தை கேட்பார். கொஞ்சம் எனக்கும் அவர் நீண்ட கால நண்பரா அப்துல்லா, அவர் முந்தி தந்த பணம் சிங்கப்பூர் கொண்டு போறது நான் இந்த பணமும் சேர்த்து கொண்டு போயிருக்கிறேன். அவர் அடிச்சு கேட்பாரு சொன்னா அப்படி அவசரமான ஒரு இது தருவீங்களா சொல்லி, என்ன சொன்னா தன்னிடம் காசு இல்லை என்பதை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். இப்படி நான் ரேடியோல கதைச்சிட்டோம்னு சொன்னால் உடனடியாக என்னோட கதைப்பார், உடனே அடிப்பார். என்ன சொன்னால் தாங்கள் ஒரு நாடகம் நடித்துக் கொண்டே இருப்பதால் அப்துல்லா பழக்கம். அப்படித்தான் இந்த சுவிஸ் கிளையில இருக்கிற பல குட்டி போன்றவர்களும் கூட இப்படித்தான் இந்த பணங்களை எல்லாம் வட்டிக்கு கொடுத்து மக்களுடைய பணத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமாக இவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள பிள்ளை இல்லையே, எங்கட தலைமையில இருக்கிற பிள்ளையே என்னென்ன அவர்களுடைய பிள்ளை என்ன தலைமை சரியா இருந்து இங்க சுவிஸ்ல வந்து ஒரு நிறுவனம் இருக்கும், அதனுடைய அதிபர் வந்து அந்த நிறுவனத்துக்கு எப்போதான் வருவார், ஆனா என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அப்ப அது எங்கட தலைமை வந்து கண்காணிக்கிறத வந்து தவற விட்டது காட்டி இவர்களை பிள்ளை சொல்ல இல்லாத அது தலைமையிலான பிள்ளை இருக்கு. சரிங்களா, வேறுபடியங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? உங்களுக்கு இதுல அனுப்பி வைக்கின்றேன், அதையும் அதாவது சுவிஸ் கிளையினுடைய பொறுப்பாளர்களுடைய உரைகளை அனுப்பி வைக்கின்றேன். அவற்றை நீங்கள் வானொலியிலே கொடுக்கின்ற பொழுது மக்களும் கேட்டு அதுக்கான தீர்வுகளை மக்களும் கூறுவார்கள் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நன்றி தர்சனா. நன்றி நன்றி. அந்த சிந்தனைகள் வழிகாட்டல்களை மருத்துவர் போராளர்கள் அரசியல் ரீதியாக இன்று சர்வதேசம் இருக்கிற சூழல்ல அதை முன்னெடுத்து செல்கிறார். அந்த முன்னெடுப்புகளுடைய தொடர்ச்சியில இதில எங்களுக்குரிய நாங்கள் ஒரு உடைய இனமாக வாழ்வதற்கு தாயகத்தில் எமது மண்ணில் அந்த முடிவு கிட்டினால் அரசியல் ரீதியான இது வெற்றி பாதையாக இருக்கும். அல்லாட்டால் உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட பிறப்புகள் பண்ணது அண்ணன் எப்பவுமே அவரே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். அவர் கொடுத்த போட்டிகளில் இருந்து இன்றைக்கும் ஒவ்வொரு கூறணும். அதுல வந்து எங்கண்ட மேன்மையானவர் எங்கண்ட வீரர்கள் வந்து எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்டை யோசிக்க உண்மையா இந்த இன்றைக்கு இவங்களோட கொஞ்சம் பேர் சுவிஸில ஒரு 40-50 பேர் கூட இல்லை. இதன் நிற்கிறது 40-50 பேர் கூட இல்லை. இந்த எதிர் புரட்சியாளர்கள் சிலர் வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். இது நடந்திருக்குமோ, அவர் உடைச்சு கொண்டு இயக்கம் வெளியேறி தலைமை தன்னை தக்க வைத்திருக்குமோ என்ற விஷயங்கள்ல வந்து அதைப்படி கடும் சந்தையை நாம் வெளிப்படையாக்கணும். கடும் சந்தை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சுவிசில நடக்கிற மாவீரனால் எங்கண்ட மக்கள் மாவீர குடும்பங்கள் உறவுகள் எந்த ஒரு இடங்களிலும் பெறாமல் அதை மாவீரர்களை வழங்குவோம் என்ற சூழல்ல தான்
நாங்கள் அமைதியாக ஒரு 12 மணி நேர அழைப்பில நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். அந்த தலைமையில ஒழுங்கும் அதான் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் அங்க எந்த இதுவும் பெறாத அளவுக்கு இந்த நிகழ்வு நடக்கவும் பண்ணாங்க. இது மிக உணர்வான விடயம். அப்ப இதுல எந்த சலசலப்பு வரக்கூடாதான் நாங்கள் அங்க போகாமல் இங்கே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இயக்கத்தின் தேசத்தின் உலகில் இயக்கத்தின் பிரகடன உடைய கூட விடாதவர்கள் நாங்கள் போகிறோம்.